பாடசாலையை இந்த வேலை திட்டத்துக்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் முதலாவது எப்ப சொல்றேன், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். டெங்கு ஒழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு சகல கிராம சபை பிரிவுகளிலும் பல்வேறு வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் எமது பிரதேச செயலர் பிரிவிலும் இங்குள்ள 18 கிராம சபை பிரிவுகளிலும் இந்த வேலை திட்டம் ஒரு வாரமாக இடம்பெற்று வருகின்றது. கல்வி அதுபோன்ற சுகாதாரம் போன்ற நடவடிக்கைகளையும் மேம்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த பிரஜாசக்தியுடைய வேலை திட்டத்தின் ஊடாக இந்த தேசிய டெங்கு ஒழிப்பு வாரமானது இவ்வருடம் அதிவேதத்து ஜனாதிபதி அவர்களினால் நடைமுறைப்படுத்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை முழுக்க கிட்டத்தட்ட 49,000 டெங்கு நோயாளிகள் தான் அடையாளம் காணப்பட்டது. போன வருஷம் முழுக்க 49,000 நோயாளிகள் தான் அடையாளம் காணப்பட்டது. அதுல 19 நோயாளிகள் இறந்தார். ஆனா இந்த வருஷம் இந்த 6ஆம் மாசத்துக்கு இடையிலேயே கிட்டத்தட்ட 51,000, அதை விட போன வருஷத்துக்குள்ள வந்ததை விட கூட இந்த 6 மாசத்துக்குள்ள நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அதுலயும் 29 பேருக்கு மேல இறந்திருக்கிறார். இறந்த பேர்ல 6 பேர் உங்களை போல பாடசாலை மாணவர்கள். அடுத்தது அதுல இறந்தார்கள்ல இன்னும் 7 பேர் இந்த நோயாளிகளை, அதாவது பிள்ளைகளை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து அவங்கள பாதுகாத்து பைஸ்டாண்டரா இருந்தார்கள். அப்ப இறந்தார்கள் கிட்டத்தட்ட 60 பேர் சின்ன பிள்ளைகளோட தொடர்பான தாய் தகப்பன் சகோதரங்களா இருக்கு. நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0779 0001115 0779 அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.